ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் குறித்து காங்கிரஸ் கட்சி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ள நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை இந்திய பங்குச்சந்தையை சீர்குலைக்கும் முயற்சி என்று பாரதிய ஜனதா கட்சி விமர்சித்திருக்கிறது. ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளை மறுத்து செபி தலைவர் மாதவி புரிபுச் விளக்கம் அளித்திருக்கிறார் என மத்திய நிதி அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆகவே மத்திய நிதி அமைச்சகம் விளக்கமளிக்க வேண்டிய தேவையில்லை என்று பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் அஜய் சேத் தெரிவித்தார். மாதவி புரிபுச் அளித்திருக்கும் விளக்கங்கள் தெளிவாக இல்லை என்றும் விசாரணை தேவை என்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து இந்த விவகாரத்தை விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். அதானி விவகாரத்தை சுட்டிக்காட்டி நண்பர்களுக்காக எதையும் செய்பவர் பிரதமர் மோடி என கேலி சித்திரம் வெளியிட்டு காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் இந்திய பங்குச்சந்தையை சீர்குலைக்கும் முயற்சி என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கமளித்துள்ளார். मतलब भारत के पूरे स्टॉक मार्केट को क्रैश कराओ, छोटे इन्वेस्टर्स के पूंजी निवेश को समाप्त कराओ, भारत में कोई आर्थिक निवेश न हो, विदेश का एफआईआई और एफडीआई वो सबको रोको, बिकॉज इंडियन इन्वेस्टमेंट सिनारियो इज नॉट ए सेफ पोजीशन. यह है इनकी सोच. ஏற்கனவே செபி மற்றும் மாதவி புரிபுச் தனித்தனியே ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகளை மறுத்து அறிக்கை அளித்துள்ளனர். இந்நிலையில் ஹிண்டன்பர்க் அறிக்கை அடிப்படை ஆதாரமற்றது, தவறாக வழிகாட்டக்கூடியது என்று இந்திய ரியல் எஸ்டேட் முதலீட்டு அமைப்பான REIT விமர்சித்திருக்கிறது. இதேபோல தி இந்தியன் வெஞ்சர் அண்ட் ஆல்டர்னேட் கேபிட்டல் கூட்டமைப்பும் மாதவிக்கு ஆதரவாக தனது நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளது. செபி அமைப்பு நாட்டின் பொருளாதார சமநிலையை நிலைநாட்டுவதில் முக்கிய பங்கு வகிப்பது என்றும் ஹிண்டன்பர்க் அறிக்கை தேவையற்றது என்றும் இந்த கூட்டமைப்பு கூறியுள்ளது. புதிய தலைமுறைக்காக புதுதில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.